அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 12 மணி நேர ஜெபத்தில் உங்களோடு கூட வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பேசவும், அடியானுக்கும் தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். என்னையும் இந்த ஜெப நாட்களிலே உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியாக என்னை அழைத்ததான இந்த கிருபாசன சபைகளின் தலைமை போதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல தேவ மனிதனுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் மூலமாய் ஆமீன் சில திட்டங்களை கர்த்தர் கொடுத்து ஆமீன் பல இடங்களில் இப்படிப்பட்ட ஜெபங்களை அவர்களை கொண்டு கர்த்தர் வைத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஜெபத்தின் விளைவாக ஒரு பெரிய அசைவை பட்டணங்களையும் இந்த கிருபாசன ஊழியங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். நம்பினா நல்ல அல்லேலூயா சொல்லணுமே. உண்மையாகவே என்னுடைய ஆவியில் ஒரு ஏவுதல், எங்களுடைய மாவட்டத்தில் எழுப்புதல் வரும் வரும் அப்படின்னு பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப என்னென்னா கிருபாசனத்திலிருந்து தான் எழுப்புதல் வரும்னு தெரியுது. ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அது கிருபாசனம் அதுக்கு ஒரு பேராய் காணப்படுகிறது. ஏன்னா அந்த கன்வென்ஷன் கிரவுண்டில் இந்த ஞாயிற்றுக்கிழமை போலீஸ்காரங்க சேர்ந்து ஒரு ஜெபத்தை வருடத்திற்கு ஒரு முறை வைக்கிறாங்க, முழங்கால் யுத்த ஜெபம் அப்படின்னு. இந்த ஞாயிற்றுக்கிழமை அது நடைபெற்றது. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதில் 12 ஆமீன் அந்த மணி நேரத்தில் எனக்கு அந்த ப்ரேயர் டைம் கொடுத்துருந்தாங்க. எழும்பி நின்று அப்படி வாய் திறந்தான் பாருங்க, அலை அலையாய் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு மக்களையும் நிரப்பினது. பயங்கர ஒரு விடுதலை. அப்போ பரிசுத்தவான்கு ஒரு தரிசனத்தின் மூலமாகத்தான் அந்த மைதானத்தை கர்த்தர் கொடுத்து அங்கே இவ்வளவு ஒரு பெரிய ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்தகார வல்லமைகள் தேசத்திலிருந்து அழிக்கப்படும்படியாக, ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படியாக கன்வென்ஷன் கிருபாசன கன்வென்ஷன் மைதானத்தில் தான் கர்த்தர் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதில் எங்களுக்கு பிடித்த ரொம்ப என்ன காரியம்னா, எல்லா ஸ்தாபனத்தை சேர்ந்த தேவ மனிதர்களும் ஒன்று சேர்ந்து ஐக்கியப்பட்டு நிற்கிற ஒரு இடம் காஞ்சி ரோடு ஆமீன் கன்வென்ஷன் மைதானமாக இருக்குது. ஏன்னா டிபிஎன் சர்ச்சில் உள்ள பாஸ்டர்ஸ் வரமாட்டாங்க, அங்கே தான் வந்து கூடுறாங்க. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய அசைவை இந்த கிருபாசன ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஆமீன். பரிசுத்தவானுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து ஆமீன் நிறைய இடங்களில் இப்படிப்பட்ட 12 மணி நேர ஜெபத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெபத்தின் மூலமாய் அசைவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஜெபம் அசைக்க போகுது. ஜெப மாற்றத்தை உண்டு பண்ண போகுது. ஜெப மாறுதலை உண்டு பண்ண போகுது. ஆமீன். தேவ மனிதனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து இந்த ஜெபத்தை வைத்திருப்பது உண்மை என்று சொன்னால் ஸ்தாபனத்திலே ஒரு அசைவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அங்கங்கே நடக்கிற ஜெபத்தின் மூலமாய் பட்டணத்திலேயும் அசைவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஊழியங்களையும் கர்த்தர் அசைவை உண்டு பண்ண போகிறார். ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக அந்தகார பிடித்திருக்கிற தேசத்திற்குள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக இந்த ஜெபங்கள் காரணமாய் தீரப்போகிறது. காரணமாய் தீரப்போகிறது. நம்புகிற பிள்ளைகள் இப்போ ஒரு கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்தவான தொடர்ந்து பலப்படுத்தணும். அவர்கள் ஆமே தரிசனத்தோடு பாரத்தோடு செய்கிற இந்த ஊழியங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும். தேவ மனிதனுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். அவங்க பண்ணுகிற பிரயாணத்தில் தேவ கிருபை கூட இருக்கணும். ஆமென். தொடர்ந்து கர்த்தரை பலப்படுத்தணும். நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும். நல்ல கையை தட்டி ஆமென் 2 நிமிடம் நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரகமன ஷம்தல் ரகத்துரியா ரகமன கடக சியம்தல் ரகத்துரா ரகமன கடக துரியம்தல் கடக துரியா. அவர்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம், அந்த பாரம், அந்த தரிசனம், ஊழிய தரிசனங்கள் நிறைவேறுவதாக. முற்பிதாக்களின் நாட்களில் நிறைவேறாத தரிசனங்கள் அவர்களை கொண்டு கர்த்தர் தேசத்தில் ஊழியத்தில் கர்த்தர் செய்து நிறைவேற்றுவாராக. ரீகாமன சந்தலா. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் செய்ய போகிறார். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வ மனிதனுக்காக நல்ல ஜெபம். என்ன எனக்கு உண்மையை சொல்றேன், முகஸ்துதி பண்ணல பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
நல்ல தேவ மனிதனுக்காய் அப்பப்ப ஜெபம் பண்ணுவேன். ஆமே, தொடர்ந்து கர்த்தர் அவங்களை பலப்படுத்துவாராக. ஆமீன், ஸ்தோத்திரம். இந்த சபையின் பாஸ்டருக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். என்னை அன்போடு நேசித்து ஆமீன் ஸ்தோத்திரம் இன்னைக்கு அழைத்தாங்க. ஆமீன், பாஸ்டருக்காய் நன்றி. அவருடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஆமீன், பாஸ்டருடைய மனைவி, ஆமீன், எல்லாருக்கும் சபை விசுவாசிகள் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த ஜெபம் முடிந்து போகும் பொழுது தேவ மகிமையை சுமந்து கொண்டு போவீங்க, தேவ அபிஷேகத்தை சுமந்து கொண்டு போவீங்க. கர்த்தர் உங்களை சும்மா விடவே மாட்டாரு. ஆமே, இப்ப கொஞ்ச நேரம் ஆமே பேசின அடுத்த 2 செக்ஷன்லையும் ஆமீன் அபிஷேகத்தை குறித்து பேசி கடைசியில அபிஷேகத்திற்குள் நடத்தும்படியாக விரும்புகிறேன். ஆமீன், நிச்சயமா எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்பி அந்த மகிமை உங்களுக்கு தந்து கர்த்தர் இன்றைக்கு அனுப்ப போகிறார். ஆமீன், கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை திருப்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அவருடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் அவருடைய 33:23. கேளத்தாவிலிருந்து புறப்பட்டு சாப்பேர் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். ஆமீன், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல என் மேல கோபப்படாம ஒரு கை எழுமி நெல்லுங்க பார்க்கலாம். ஆமீன், 2 நிமிடம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆமீன், ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்கள். ஆமே, உங்க கையில கொடுத்துக்கப்பட்டிருக்கிற பாட்டு தாள 8வது பாடல ஒருக்க நல்ல பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போறோம். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தானின் அஸ்திபாரம் அசைந்திடும். கையை பிடிச்சு ஒருக்க சொல்லுங்க, இந்த ஜெபத்தின் மூலமாய் இந்த பகுதியில் கிரியை செய்கிற சில சத்துருவின் அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைக்க போகிறார். ஆமென். பாஸ்டர் அவங்க ஜெபம் நடத்தும் பொழுது அந்த பொல்லாத ஆவிகளை கடிந்து ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு சில அந்தகார வல்லமைகளை இந்த தேசத்தை விட்டு கர்த்தர் துரத்த போகிறார். இந்த பட்டணத்தை விட்டு கர்த்தர் துரத்த போகிறார். தேசத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட போகிறது. பட்டணம் விடுவிக்கப்பட போகிறது. தேசம் விடுவிக்கப்பட போகிறது. தேசத்தில் காணப்படுகிற சில கார் இருள்கள் தேசத்தை விட்டு மாற போகிறது. தேசம் கொடுமையினால் நிறைந்திருக்குமானால் அந்த கொடுமையை கர்த்தர் தேசத்தை விட்டு துரத்த போகிறாரு. தேசத்தில் அங்கங்கே குடியிருந்து கொண்டிருக்கிற சில வல்லமைகள் விழுந்து போக போகுது. வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பகுதியில் எங்கெல்லாம் அந்த வல்லமைகள் குடியிருந்து கொண்டிருக்கிறதோ இப்ப நல்ல துதித்து நம்ம ஜெபித்து ஆராதிக்கும் பொழுது அந்த குடியிருப்புகளை கர்த்தர் தாக்க போகிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பினா இப்ப நல்ல சத்தமா இருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, பாரத்தோடு வைக்கப்படுகிற ஜெபம் இந்த ஜெபம் வெறுமனே போகாது. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நல்ல கையை பிடிச்சு நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தேசத்தில் இருக்கிற அந்தகாரத்தை கர்த்தர் துரத்த போகிறார். சில இருட்டின் வல்லமைகள் விலகி போக போகுது. அங்கங்கே முக்கு மூலையில செயல்படுகிற சில வல்லமைகளை கர்த்தர் அழிக்க போகிறாரு. நம்புகிற பிள்ளைகள் இப்ப நல்ல கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், ஆமென். இந்த பாட்டை எழுதினது டிபிஎம் சர்ச்சில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பாஸ்டர் ஜோயல் தாஸ் என்கிற தேவ மனிதனாக்கும் இந்த பாட்டை எழுதினது. ஆமே, இந்த பாடல தேவ மனிதர் எங்கெல்லாம் பாடுறாரோ அங்கெல்லாம் பயங்கர விடுதலை உண்டாகி கொண்டே இருக்குமா. ஆமீன், ஸ்தோத்திரம். மதுரையில அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் என்கிறதான ஒரு ஜெபம் வைப்பாராம். பிரைசிங் டான் 15,000 மக்கள் கூடுவார்களாம். ஆமே, அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்திற்கு 15,000 மக்கள் கூடுவாங்களாம். ஆமே, இந்த சர்ச்சில் வைத்தா எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியாது. ஆனால் எங்கள் சர்ச்சில், என்னுடைய சர்ச்சில் ஒரு 350-400 பேர் ஆராதனைக்கு வர்றாங்க. நான் சொல்கிறேன், நான் அப்படி வச்சா ஒரு 15 பேர் வருவாங்க. ஆமே, ஆனால் அந்த தேவ மனிதர் வைக்கிற அந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் 15,000 பேர் கூடுவார்களாம். ஆமே, அப்படி இந்த பாட்டை பாடும் பொழுது ஒரு மகிமை வந்து இறங்கி அத்தனை ஜனத்தை விடுவிக்குமா, அத்தனை ஜனத்தை தொடுமா,
அத்தனை ஜனங்களும் விடுதலை எடுத்துக்கொண்டு போவார்களாம். அதே அபிஷேகத்தின் வல்லமை இந்த கிருபாசன சர்ச்சில் இப்பொழுது வெளிப்படுவதாக, அந்த மகிமையை நாம் உணரத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் இப்பொழுது வெளிப்படுத்துவாராக. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? அப்போ இருக்கா? நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கைகளை தட்டி துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், சத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், சத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். முழங்கியே கர்ச்சிக்கிறார், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். முழங்கியே கர்ச்சிக்கிறார், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். நல்ல கை தட்டி துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நல்ல வாய் திறக்கணும். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், சத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். தடைகளை நீக்கினவே நாம் இயேசு ராஜா முன் சொல்கிறார். தடைகளை நீக்கினவே நாம் இயேசு ராஜா முன் சொல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவே உன்னை ஜெயம் கொண்டு ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவில் உன்னை ஜெயக்கொடி ஏற்றிடுவார். துதி செய்ய தொடங்கினார், கையை தட்டி துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், சத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் இறங்கிடும், இன்றைய ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆசீர்வாதம் இறங்கிடும், இன்றைய ஆசீர்வாதம் இறங்கிடும். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், சத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். ஜெபம் செய்ய தொடங்கினார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீங்க அப்படியே செய்ய போற சில கிரியைகளுக்காய் நன்றி. சில பயங்கரங்கள் தேசத்தில் நடக்க போறதற்காய் நன்றி அப்பா. ஜீவிக்கிற தெய்வம் இயேசு என்பதை கண்டுகொள்ளும்படியாய் சிலருடைய கண்களை கத்த திறக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். சத்ரு மனக்கண்களை அடைத்து வைத்திருக்கிறான். அந்த மனக்கண்கள் திறக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். திறக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். மனக்கண்களை கத்த திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் பெரிய மாற்றத்தை உண்டாக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்துங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நான் வாசித்ததான இந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் படித்தோம். அவர்கள் கேளத்தாவிலிருந்து புறப்பட்டு சாப்பேர் மலையில் பாளையம் இறங்கினார்கள் என்று வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். இந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினதான சம்பவத்தை குறித்து நாம் இங்கே படிக்க முடியும். இந்த 33வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினதான சம்பவத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது இவர்கள் 42 இடங்களிலே பாளையம் இறங்கும்படியாய் அப்படியே கர்த்தர் செய்து இந்த ஜனத்தை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமீன். எகிப்தை விட்டு வெளியே வந்ததான இந்த ஜனம், ஆமீன் ஸ்தோத்திரம், 40 நாட்களுக்குள் கானானுக்குள் பிரவேசித்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தெய்வத்தை முறுமுறுத்து, தெய்வத்தை இச்சித்து, தெய்வத்தை பரீட்சை பார்த்தபடியினால் இவர்களை சுற்றி நடக்க பண்ணுகிறார். ஆமீன். சுற்றி நடக்க பண்ணி கடைசியில் இந்த ஜனம் எங்கே வந்தாங்கன்னா ஆயி பட்டணத்தில் வந்தாங்க. ஆயி பட்டணத்திலிருந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைத்தாலே கானானுக்குள் பிரவேசித்திருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே வந்து ஒரு மனிதன் விழுந்து போனான். அங்கே வந்து ஒரு மனிதனுக்கு விழுகை சம்பவித்தது. அப்படியானால் இந்த இடத்தில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகள். நாம் கடைசி வரை வந்துட்டோம். உலகத்தின் முடிவு காலத்தில் வந்திருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாட்கள் ஆமென் ஸ்தோத்திரம் போய்க்கொண்டே இருக்கிறது. காலங்கள் போய்க்கொண்டே இருக்கிறது. ஆமென். உலகத்தின் சம்பவங்கள் எல்லாம் அவருடைய வருகையை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படியானால் கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம், இதுல ஒரு சத்தியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் விழுந்து போகாதபடி கவனமாய் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமீன். இந்த ஜனங்கள் ஆமீன் விழுந்து போயிட்டாங்க. ஆயி பட்டணத்துல வந்து அடுத்த ஸ்டெப்பை தூக்கி வைத்தாலே கானானுக்குள்ளே பிரவேசித்து இருக்கலாம். ஆமீன். ஆனால் அங்கே வந்து ஒரு மனிதன் விழுந்து போனான் தேவ பிள்ளைகளே. ஆமீன் ஸ்தோத்திரம். இன்றைக்கு சொல்றேன், நம்ம ஓட்டத்தை ஆரம்பித்தனா விழுந்து போயிடக்கூடாது. அந்த மகிமையில் போய் சேருகிறது வரை, அந்த சீயோன்ல போய் எத்துகிறது வரை நம்முடைய ஓட்டம் விழுந்து போயிடக்கூடாது. நம்ம ஓடி நித்தியத்தில் போய் சேர்ந்துடணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்ப கவனிக்கணும். ஆமீன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காக கர்த்தர் ஒரு தேசத்தை பார்த்து வைத்திருந்தார். அது எப்படிப்பட்ட தேசம் என்று சொன்னால், எசேக்கியேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும் பொழுது, ஆமீன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காக ஒரு தேசத்தை ஆண்டவர் பார்த்து வைத்தார். படிக்கலாம். எசேக்கியேல் 20:6 படிங்க. நான் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளில் ஆணையிட்டு. அப்ப கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் ஒரு தேசத்தை ஆண்டவர் பார்த்து வைத்திருந்தார். அது எப்படிப்பட்ட தேசம் என்று சொன்னால், எல்லா தேசத்திலையும் சிங்காரவனமான ஒரு தேசத்தை ஆண்டவர் அந்த ஜனத்திற்காய் பார்த்து வைத்திருந்தார். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை பட்டணத்தை போல அல்ல, பெங்களூரை போல அல்ல, அமெரிக்காவை போல அல்ல, இங்கிலாந்து தேசத்தை போல அல்ல. ஆமீன். இந்த உலகத்தில் எந்த தேசத்தையும் இல்லாத ஒரு மகிமையான தேசத்தை, ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை அந்த ஜனத்திற்காய் கர்த்தர் பார்த்து வைத்திருந்தார். அப்படியானால் எகிப்தை விட்டு வெளியே வந்ததான உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, எபிரேயரின் புஸ்தகம் 12:28 படிங்க பார்க்கலாம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நீங்கள். அப்ப என்ன தேசத்தை ஆண்டவர் பார்த்து வைத்திருக்கிறார்னா, நமக்காய் ஒரு தேசம் பார்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காய் பார்த்து வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம்
5வது அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்கிறோம், ஒரு நித்திய வீட்டை கர்த்தர் நமக்காய் ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அசைவில்லாத ராஜ்யம், நித்திய வீடு. அது எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட தேசம், எப்படிப்பட்ட இடத்தை கர்த்தர் நமக்காய் ஆயத்தமாக்குறார். படிங்கள். கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அப்படியானால் நமக்காக, உலகமாம் எகிப்தை விட்ட நமக்காக, உலகத்தின் பாவத்தை விட்ட நமக்காக, உலகத்தின் ஆமென் ஸ்தோத்திரம் ஆடம்பரங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் விட்ட நமக்காக கர்த்தர் ஒரு தேசத்தை, ஒரு ராஜ்யத்தை பார்த்து வைத்திருக்கிறார், நமக்காய் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அங்கே என்ன இல்லைன்னா கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, பாடுகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, வேதனைகள் இல்லை. இந்த பூமியில வாழும் பொழுது ஆமென் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தேவ பிள்ளைகளை நெருக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு உபத்திரவம் தீரும் பொழுது இன்னொரு உபத்திரவம், ஒரு கஷ்டம் தீரும் பொழுது இன்னொரு கஷ்டம், ஒரு வியாதி மாறும் பொழுது இன்னொரு வியாதி, ஒரு கடன் பிரச்சனை தீரும் பொழுது இன்னொரு கடன் பிரச்சனை, ஒரு பிள்ளை கீழ்ப்படிந்து வரும் பொழுது இன்னொரு பிள்ளை கீழ்ப்படியாமை காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் நெருக்கத்தையும் ஆமென் சகித்துக் கொண்டிருக்கிற நமக்காக கர்த்தர் ஒரு தேசத்தை, ஒரு ராஜ்யத்தை ஆமென் கர்த்தர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே பாடுகள் இல்லை, அங்கே புலம்பல் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை. நமக்காக ஒரு தேசத்தை அப்பா பார்த்து வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காய் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆயத்தமாக்கி வைத்திருந்தான். உங்களுக்காக எனக்காக ஒரு கண்ணீர் இல்லாத ஒரு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாடுபட்டாது, என்ன கஷ்டப்பட்டாது அந்த ராஜ்யத்துக்கு போயிடணும். என்ன அல்லேலூயா. அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசங்கள், இந்த ஜெபங்கள் எதற்காக, இப்படிப்பட்ட கூட்டங்கள் எதற்காக? ஒரு பொடி ஆத்துமா கூட நரகத்திற்கு போயிடக்கூடாது, ஒரு பொடி ஆத்துமா கூட அக்கினி கடலுக்கு போயிடக்கூடாது, ஒரு பொடி ஆத்துமா கூட பாதாளத்திற்கு போய்விடக்கூடாது. அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தர் நித்தியத்திற்கு ஆயத்தமாக்குவாராக, மகிமைக்கு கர்த்தர் ஆயத்தமாக்குவாராக. கரம் உயர்த்தி போற அல்லேலூயா சொல்லிருங்கள் பார்க்கலாம். அப்படியானால் ஆமென் ஸ்தோத்திரம். நாம் அங்கே படித்தோம், அவர்கள் கேலத்தாவில் இருந்து புறப்பட்டு சாப்பேர் மலையில் பாளையம் இறங்கினார்கள். இந்த சாப்பேர் மலையை குறித்து தான் இன்னைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். ஆமென். நல்லா தான் ஒரு அல்லேலூயா சொல்லணுமே. இந்த சாப்பேர் மலையை குறித்து தான் பேச போகிறேன். சாப்பேர் என்றால் ஆமென் மலை என்றால் உன்னத ஸ்தானத்தை காண்பிக்கிறது. சாப்பேர் என்றால் பிரகாசத்தை காண்பிக்கிறது. மலை என்றால் உன்னத ஸ்தானம், சாப்பேர் என்றால் பிரகாசம் என்ற அர்த்தம். அப்படியானால் எகிப்தை விட்டு வெளியே வந்த ஒரு தேவ பிள்ளை எப்படி பிரகாசிக்கணும்னா இந்த சாப்பேர் மலையை போல பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். ஒரு கையை பிடி சொல்லுங்க, இந்த சாப்பேர் மலையை போல பிரகாசித்துட்டே இருக்கணும். நீங்க என்ன ஒரு மாதிரி முறைச்சு முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆமே, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா தேவ பிள்ளைகளுக்கு? புரியுதுன்னு சொன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருக்கா கூட கை பிடிச்சு நல்ல உற்சாகமா இருக்கணும். என்ன வசனம் கேட்க நல்ல உற்சாகமா இருக்கணும். எப்படி இருக்குன்னா, இந்த கண்ணுக்குட்டியை அவுத்துட்டா அந்த மாட்டுட்ட போய் பாலை முட்டி குடிக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அதே போல அப்படி ஸ்பீடா நிக்கணும் வசனத்தை கேட்க. ஆமே, சரி, கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. அப்படியானால் சாப்பேரை போல ஒரு தேவ பிள்ளை பிரகாசிக்கணும். அப்ப எப்படியெல்லாம் ஒரு தேவ பிள்ளையால் பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி நேரம் அனுமதித்தால் ஒரு 5 காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினால் எப்படி பிரகாசிக்க முடியும், ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு விரும்புகிறோம் நீங்க எல்லாரும் ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கை வாழணும், நல்லா பிரகாசிக்கணும்.
ஆமீன், ஸ்தோத்திரம். பரிசுத்தவானுடைய விருப்பம் அதான், தேவ பிள்ளைகள் நல்ல பிரகாசிக்கணும். ஆமீன், அதை தான் விரும்புகிறார்கள். அப்ப கவனிக்கணும், தேவ பிள்ளைகள் எப்படி ஒரு தேவ பிள்ளையினால் பிரகாசிக்க முடியும். வாசிக்கலாம். ஆமீன், மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 9:3. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியில எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன், அவருடைய வாழ்க்கை பிரகாசித்தது. அங்கே படிக்கிறோம், பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாததான ஒரு வெண்மை இயேசுவுக்குள்ளே காணப்பட்டது. இயேசு பிரகாசிக்கிற மனிதனாய் இயேசப்பா இருந்து கொண்டே இருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நாம் ஆராதிக்கிற இயேசுவாய் காணப்படுகிறார். அப்ப இருட்டை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் இயேசு. அந்தகாரத்துக்குள்ள கிடக்கிற பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிறவர், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசுவாய் காணப்படுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இருந்தது. ஆமா, எந்த வெண்ணானாலும் வெளுக்க கூடாததான ஒரு வெண்மையாய் இயேசு பிரகாசித்துக் கொண்டிருந்தார். எப்படி இயேசுவினால் பிரகாசிக்க முடிந்தது என்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கும் பொழுது, லூக்கா 6:12 வாசிக்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஆமென். லூக்கா 22:44 படிக்கும் பொழுது, அவர் கெர்சமனே தோட்டத்திலே மிகவும் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். அப்படியானால் கவனிக்கணும், எந்த மனிதனாலே பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, எந்த மனிதனுக்குள் ஜெபம் இருக்கிறதோ அவன் பிரகாசித்துக் கொண்டே இருப்பான். அப்போ ஒருக்க கையை பிடிச்சு நல்ல சொல்லுங்க, யாரு ஜெபிக்கிறாங்களோ அவங்க பிரகாசிப்பாங்க. ஆமே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை அப்படின்னா, ஜெபம் தேவையாய் காணப்படுகிறது. இன்னைக்கு ஜெபம் இருந்தால் பிரகாசித்துக் கொண்டே இருப்பார்கள். ஜெபிக்கிற மனிதன் மூலமாய் பட்டணம் அசைக்கப்படும். ஜெபிக்கிற மனிதன் மூலமாய் தேசம் அசைக்கப்படும். ஜெபிக்கிற மனிதன் மூலமாய் கிராமங்கள் அசைக்கப்படும். ஜெபிக்கிற மனிதன் பிரகாசித்துக் கொண்டே இருப்பான். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் தேசத்தில் அசைவையும் உணர்வையும் எழுப்புதலையும் அவனை கொண்டு கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருப்பார். ஆமென். இப்ப கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க, இயேசு ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்கணும். ஆமே. இயேசுடைய வாழ்க்கையில பாருங்க, முழுவதுமாய் நிரம்பி இருந்தது என்னன்னா ஜெபம், ஜெபம், ஜெபம். அப்ப ஒரு தேவ பிள்ளை பிரகாசிக்க வேண்டுமானால் அவங்களுக்குள்ள என்ன தேவைன்னா ஜெபம் தேவையாய் காணப்படுகிறது. எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ அவனை கர்த்தர் தேசத்தில் பிரகாசிக்க வைப்பார். அப்ப வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது நிறைய ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ஜெபத்தை காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். யோவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் படிக்கும் பொழுது, பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிக்கணும், முதலாவது சொல்றேன், ஒரு ஜெபம் உபவாச ஜெபம். ஆமே. என்ன ஜெபம்? உபவாச ஜெபம். நீங்கள் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது 3 விதமான உபவாசத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் படிக்க முடியும். ஒன்று சாதாரணமான உபவாசம், 2வது பரிபூர்ணமான உபவாசம், 3வது மேன்மையான உபவாசம். எல்லாரும் என்ன கவனிக்கணும், ஒன்று சாதாரணமான உபவாசம், 2வது பரிபூர்ணமான உபவாசம், 3வது மேன்மையான உபவாசம். கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, சாதாரணமான உபவாசம் என்று சொன்னால் எந்த ஆகாரமும் புசியாமல் வெறும் தண்ணீர் மட்டும் குடித்துக் கொண்டிருப்பது சாதாரணமான உபவாசம். ஆமென், ஸ்தோத்திரம். பரிபூர்ணமான உபவாசம் என்று சொன்னால் எந்த ஆகாரமும் எந்த தண்ணீரும் குடிக்காமல் இருப்பது பரிபூர்ணமான உபவாசம். மகா மேன்மையான உபவாசம் என்று சொன்னால் மோசே என்கிற தேவ மனிதர்
ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எலியா என்கிற தேவ மனிதர், இவர்கள் 40 நாள் ஆமென் ஸ்தோத்திரம் புசியாமலும் குடியாமலும் மோசே தேவ சமூகத்தில் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மகா மேன்மையான உபவாசமாய் காணப்படுகிறது. ஆமென். அப்ப கவனிக்கணும், 3 விதமான உபவாசம்: சாதாரணமான உபவாசம், பரிபூர்ணமான உபவாசம், மகா மேன்மையான உபவாசம். இந்த உபவாசத்துல நீங்க எந்த உபவாசம் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க, நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். என்ன? ஆமென். உபவாசம் இருக்கும் பொழுது சரீரம் ஒடுக்கப்படும், ஆவியில் பலன் வந்து கொண்டே இருக்கும். சரீரம் பலவீனப்படும், ஆவி பலனடையும். நம்ம உபவாசம் சொல்லிட்டு ஒரு ஏத்தம்பழமும் ஒரு கப்பு பாலும் ஒரு பூஸ்ட் ஒரு ஹார்லிக்ஸ் ஒரு குழல் புட்டெல்லாம் வாரி உள்ள தள்ளிட்டாக வந்திருந்து சொல்றது பாஸ்டிங்னு. ஆமென். கிருபாசன சபை ஆரம்பித்ததான சாதையா அவர்கள், எனக்கு தெரியாது, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் லாசர் பாஸ் ஐயா எங்களுக்கு சொல்லி தந்தது. 12 ஆண்டுகள் வடையும் தேயிலையும் சாப்பிட்டாங்களாம். ஆமென். எத்தனை ஆண்டுகள்? 12 ஆண்டுகள் வடையும் தேயிலையும் சாப்பிட்டாங்களாம். ஆனபடினால் தான் கர்த்தர் அவருக்கு ஞான சிருஷ்டியின் ஆவியின் வரத்தை கர்த்தர் கொடுத்தாராம். ஆமென். யாராவது தப்பு பண்ணிட்டு போனா அப்படியே சொல்லிடுவாராம். ஆமென் ஸ்தோத்திரம். மனைவிட்ட சண்டை பிடிச்சிட்டு போனா சொல்லுவாரா, மனைவிட்ட சண்டை பிடிச்சிட்டு வந்திருக்கிறா, ஒழுங்கா போய் பேசணும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பூர்ண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபையின் தலைமை போதகராக இருந்ததான ஆமென் ஆமென் பாஸ்டர், ஆமென் ஸ்தோத்திரம், இல்ல தாமஸ் பாஸ்டர் அவங்க ஒரு நாள் பாஸ்டர் யாவ பார்க்க வந்தாங்களாம். ஆமென். பார்க்க வந்தா அந்த சுப்பா பாக்கெட்ல ஒரு துண்டு புட்டு போட்டு வச்சிருந்தாராம். ஆமென். கர்த்தர் சொன்னாராம், இன்னைக்கு நீ வருவ, பசியோடு வருவ, ஆமென், உனக்கு தர ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு சுப்பா பாக்கெட்ல இருந்து ஒரு துண்டு புட்டு எடுத்து கொடுத்தாராம். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென். இவர்கள் எல்லாம் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் இருந்தபடியினால் தான் தேசத்தில் இன்றைக்கும் அவருடைய பெயர்கள் நிலைத்து நின்று கொண்டே இருக்கிறது. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்தார், பலத்த கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். எங்க மாத்தூர் பகுதியில் இருந்து ஆமென் ஒரு சம்பவம் நடந்ததாம். ஒரு பிள்ளைக்கு மோதிரம் கலைந்து போயிட்டு தான். ஆமென் ஸ்தோத்திரம். இப்ப 2 வீட்டுக்கும் சண்டை, பக்கத்து வீட்டுக்கு மாறி மாறி சண்டையா. என் பிள்ளைக்கு மோதிரத்தை நீ தான் எடுத்த அப்படின்னு மாறி மாறி சண்டையா. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க நான் எடுக்கல, அவங்க சொன்னாங்களா இல்ல நீ தான் எடுத்த அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஒரு முடிவு பண்ணாங்களா, ஆமென் நம்ம சாதையாட்ட போவோம் அப்படின்னு. இப்ப 2 குடும்பமும் சாதையாவை பார்க்க போனதான். தூர கண்ட உடனே சாதையா சொன்னாரா, ஒரு மோதிரத்துக்கு சண்டை பிடிச்சிட்டு 2 பேரும் இங்க வர்றீங்க, உங்க வீட்டுல நிக்க கோழி அறுத்து பாருங்க, கோழிக்கு கொக்கரைக்குள்ள மோதிரம் இருக்குன்னு சொன்னாராம். ஆமே. வீட்டுல போய் கோழி அறுத்து பார்த்தா கோழிக்கு கொக்கரைக்குள்ள மோதிரம் இருந்ததாம். இந்த பிள்ளை விளையாடிட்டு இருக்கும் பொழுது மோதிரம் கீழே விழுந்தது. இந்த கோழி மேய்ந்துட்டு இருந்ததுல கொத்தி விழுங்கிட்டு. ஆமே. அப்ப பாருங்க எப்படியெல்லாம் ஆண்டவர் அவர்களை வல்லமையாய் கர்த்தர் தேசத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். சும்மா பேயெல்லாம் சும்மா போகுமா, பைத்தியம் எல்லாம் சும்மா சுகமா, 2 ஸ்தோத்திரம் பண்ணாலே போதுமா, அங்க அற்புதம் நடந்து கொண்டே இருக்குமாம். உங்க சர்ச்சுடைய பேரு சொல்லுங்க, என்ன பேரு? ஏன் கிருபாசனன்னு பேர் வந்தது? இதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி தந்தது. என்ன? ஆமே. ஏன் வந்ததுன்னா அன்னைக்கு ஏராளமான கிருபைகள் அங்கே ஊற்றப்பட்டு கொண்டே இருந்ததா, ஏராளமான கிருபைகள் வெளிப்பட்டு கொண்டே இருந்ததா. ஆனபடியில தான் கிருபாசன் பேரை வந்தான். கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறது வரை ஏராளமான கிருபைகளும் வரங்களும் கிருபாசனத்தில் ஊற்றப்படுவதாக. நல்ல கையை தட்டி ஒருக்கா கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா மகிமைப்படுத்தணும். கிருபைகளும் வரங்களும் இன்னும் கிருபாசனத்தில் ஊற்றப்படுவதாக. அற்புதங்கள் அடையாளங்கள் பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் செய்தது போல இப்ப இருக்கிற தேவ மனிதர்களை கொண்டு கர்த்தர் செய்வாராக. அந்த வல்லமை ஊற்றப்படுவதாக, அந்த வல்லமை ஊற்றப்படுவதாக. இப்ப 2 நிமிடம் கையை தட்டி அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவே இல்லை. இன்றைக்கும் இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக.
நல்ல வாயை திறந்து ஒருக்க நல்ல அந்நிய பாஷையில நல்ல கர்த்தரை மைமைப்படுத்தலாமா? நல்ல மைமைப்படுத்தலாமா? ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் பிரகாசிக்க வைக்க போகிறார். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தேசத்தில் பிரகாசித்துக் கொண்டே இருப்பார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பட்டணத்தை அசைப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டு தேசத்தில் உணர்வை கர்த்தர் உருவாக்குவார். ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் அசைவை உண்டாக்குவார். ஜெபிக்கிற பிள்ளைகள் மூலமாய் தேசத்தில் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிட்டுக் கொண்டே இருப்பார். இன்றைக்கு இங்க இருக்கிற சில பிள்ளைகளை ஆமென் பிரகாசிக்க கர்த்தர் வைக்க போகிறார். பிரகாசிக்க கர்த்தர் வைக்க போகிறார். உன் ஜெபம் நஷ்டப்பட்டிருக்கலாம், உன் ஜெபிக்கிற அனுபவம் நஷ்டப்பட்டிருக்கலாம், உன் ஜெப வாழ்க்கை நஷ்டப்பட்டிருக்கலாம். இன்றையிலிருந்து உனக்குள்ளே அந்த உபவாசிக்கிற ஜெபத்தை, அந்த உபவாசிக்கிற ஜெப அனுபவத்தை கர்த்தர் உனக்குள் வைக்கிறார். கையை தட்டி நல்ல வாயை திறந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ரீகாபாலா சாந்தா ரகதலா. ஒருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்தவான்கள் ஜெபித்தது போல நாம நல்ல ஜெபிக்கணும். ஆமே, ஸ்தோத்திரம். இலங்கை தேசத்தில் ஊழியம் செய்த பாஸ்டர் டி ராஜேந்திரன் என்கிற தேவ மனிதர் ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் உண்டு. இந்த தேவ மனிதர் 280 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாராம். ஒரு வருடத்திற்கு 280 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாராம். அவரை கொண்டு இலங்கை தேசத்தில் பயங்கர அசைவை ஆண்டவர் கட்டளையிட்டாராம். பயங்கர உணர்வை கர்த்தர் கட்டளையிட்டாராம். ஒரு நாள் இந்த தேவ மனிதர் நல்ல தூங்கிட்டே இருந்தாராம். இயேசுவுடைய அறையில் போய் அவரை தட்டி எழுப்பினாராம். தட்டி எழுப்பி சொன்னாராம், ஒரு சுடுகாட்டை காண்பித்து அந்த சுடுகாட்டுக்கு போ. ஆமீன், ஸ்தோத்திரம். அங்கே ஒரு பாலிபன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான், அவனை போய் உயிரோடு எழுப்புன்னு ஆண்டவர் சொன்னாராம். ஆமீன், இந்த தேவ மனிதர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சுடுகாட்டுக்கு போனாராம். ஆமீன், ஸ்தோத்திரம். அங்கே ஒரு பாலிபன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தானாம். கல்லறையை தோண்டுங்கள் என்று சொன்னாராம். கல்லறை தோண்டினார்களாம். அந்த நாட்டம், அந்த சரீரம் பயங்கரமாய் நாட்டம் வீசிக்கொண்டே இருந்ததாம். அந்த பாடியை வெளியே எடுத்தாங்களாம். அந்த சரத்திற்கு முன்னாடி நின்று சொன்னாராம், இயேசுவின் நாமத்தில் உயிரோடு எழும்பு என்று சொன்ன பொழுது அந்த மரித்த சரீரம் உயிரோடு எழும்பினதாம். அந்த தேவ மனுஷன் மாத்திரம் மரித்து போன 6 பேரை ஜெபித்து உயிரோடு எழுப்பி இயேசு ஜீவிக்கிறவர் என்பதை தேசத்திற்கு நிரூபித்து காண்பித்தாராம். அப்படியானால் தேவ பிள்ளையே, எந்த ஒரு மனிதனுக்குள் ஜெபம் இருக்கிறதோ, எந்த ஒரு மனிதன் உபவாசித்து ஜெபிக்கிறானோ அவன் தேசத்தில் பிரகாசித்துக் கொண்டே இருப்பான். ஜெபம் ஏறெடுக்கப்பட, ஆமென், ஜெபிக்க 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 நமக்குள்ள ஒரு பிரகாசம் உண்டாகி கொண்டே இருக்கும். அப்படியானால் இந்த 12 மணி நேர ஜெபத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள் இன்றைக்கு ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் வைக்க போகிறாரு. நான் இன்னும் ஜெபிக்கணும், என் தேசத்திற்காக இன்னும் ஜெபிக்கணும், என் பட்டணத்திற்காக இன்னும் ஜெபிக்கணும், அழிந்து போகிற ஜனத்திற்காக இன்னும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு ஒரு பாரத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள கர்த்தர் வைக்க போகிறார். அந்த ஜெப வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் கர்த்தர் ஊற்றுவாராக. ஆமென். இன்னைக்கு ஜெபம் எல்லாம் மாறிட்டு, ஆண்டவரே உமக்கு தோத்திரம் எனக்கு ஆத்திரம், முடிஞ்சு போச்சு. எப்படி? ஆண்டவரே உமக்கு தோத்திரம் எனக்கு ஆத்திரம். நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் 1/2 மணி நேரம் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளை 1 மணி நேரம் ஜெபிக்கணும். 1 மணி நேரம் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளை 1.5 மணி நேரம் ஜெபிக்கணும். 1.5 மணி நேரம் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளை 2 மணி நேரம் ஜெபிக்கணும். 2 மணி நேரம் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளை 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும். 2.5 மணி நேரம் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளை 3 மணி நேரம் ஜெபிக்கணும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெப வல்லமையா, இன்றைக்கு அந்த ஜெப ஆவியா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து போகும்போது நீங்க சும்மா போக மாட்டீங்க. ஒரு விசேஷித்த ஜெப ஆவிய தேசத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவாதத்தோடு, ஒரு பாரத்தோடு இன்றைக்கு தேவ பிள்ளைகளை இந்த இடத்திலிருந்து கர்த்தர் அனுப்ப போகிறார். இதை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மாத்திரம் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய்
ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் திறப்பில் நிற்கணும் ஆண்டவரே, நான் தேசத்திற்காய் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் பட்டணத்திற்காய் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் கிராமத்திற்காய் ஜெபிக்கணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை தேவ பிள்ளைகள் இப்ப கேட்கலாமா? என் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். என் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ மக்கள் நரகத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள், அக்கினி கடலுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க கூடாது ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு உடை உண்டாகணும் ஆண்டவரே. இந்த ஆத்துமா அழியுதே, இந்த ஆத்துமா நரகத்திற்கு போகுது, இந்த ஆத்துமா அக்கினி கடலுக்கு போகுது, இந்த ஆத்துமா பாதாளத்திற்கு போகுது. நான் சும்மா இருக்க கூடாது ஆண்டவரே. நான் திறப்பில் நிற்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவியை எனக்குள்ள இப்ப வைப்பீராக, ஒரு ஜெப வல்லமை இப்ப எனக்குள்ள வைப்பீராக. இன்றைக்கு இங்க இருக்கிற சில பிள்ளைகள் மேல் ஒரு பயங்கர ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்ற போகிறாரு. ஒரு பாரத்தை கர்த்தர் உனக்குள்ள வைக்க போகிறார். நீ பிரகாசிக்கிற மனிதனாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஜெபிக்கிற தேவ பிள்ளைய தேசம் அறியும், பட்டணங்கள் அறியும், கிராமம் அறியும். இங்க ஒரு தேவ பிள்ளை இருக்கிறா, அவள்கிட்ட போனா ஜோமன் அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகும், என் பிரச்சனைக்கு முடி உண்டாகும். உன்னை தேடி வருவார்கள். உனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜெப வல்லமைய வாலிப பிள்ளை, வாலிப சகோதரி, உன் கல்லூரிக்காக நீ படிக்கிற இடத்துல ஆமென் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய் நீ ஜெபிக்க போகிற, அங்க ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்க போகிற. நீ படிக்கிற ஸ்கூல்ல ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்க போகிற. நீ வசிக்கிற பகுதியில் ஒரு ஏரியா பிரேயர் ஆரம்பிக்க போகிற. அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். இங்கே இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற சில பிள்ளைகள் மேல் ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு ஜெப வல்லமை, ஒரு ஜெப அக்கினி இப்ப ஊற்றப்படுகிறது. இப்ப கையை தட்டி அந்த ஜெப வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம், அந்த ஜெப கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஓ, தேசத்திற்கு நீதான் காவலாளி, உன் வீட்டுக்கு நீதான் காவலாளி. கர்த்தர் உன்னை காவலாளியாய் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெப அபிஷேகம் இப்பொழுது எனக்குள் பாய்வதாக. சும்மா கை தட்டப்படாது, நல்ல பாரத்தோடு கை தட்டி நல்ல ஆண்டவரே நான் ஜெபிக்கணும்ப்பா. ஓ, ஜெபம் 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 நஷ்டப்பட்டு கிடக்குது, ஜெபிக்கிற நேரம் நஷ்டப்பட்டு கிடக்குது, ஜெபிக்கிற டைம் நஷ்டப்பட்டு கிடக்குது. என்ன பாரப்படுத்துங்கப்பா, என்ன பாரப்படுத்துங்கப்பா. நான் திறப்பில் நிற்கணும் டாடி, நான் திறப்பில் நிற்கணும். அழிந்து ஒரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருடைய பாரப்படுத்துகிறார். அம்மா கையை தட்டி ஒரு நிமிடம் வாய்களை திறந்து ஒரு ஜெப ஆவியா கர்த்தர் உன்மேல் வைக்கிறார். வாலிப தங்கச்சி, ஓ, இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற உன்னை கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உன் ஜெப நேரம் கூட்டப்பட போகிறது. நீ ஜெபிக்கிற தன்மை மாறுகிறது, ஜெப அனுபவங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது, ஜெபிக்கிற நேரங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. சில தாயார் மேல ஒரு ஜெப அக்கினியை கர்த்தர் போடுகிறார், ஒரு ஜெப வல்லமையை கர்த்தர் போடுகிறார். ஓ, இழந்து போன சில ஜெப ஆவிகள் இப்ப ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன். இந்த ஆலயத்திற்குள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட கிரியையை பயங்கரமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், பயங்கரமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த ஜெபம் வைத்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. சும்மா இந்த ஜெபம் வைக்கப்படல. இன்னைக்கு இழந்து போன சில ஜெப கிருபைகள், ஓ, இழந்து போன சில ஜெப ஆவிகள் இப்ப சில பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் வைக்கப்படுகிறது. இப்ப கையை தட்டி நீ வாய் திறந்து அந்த ஜெப அபிஷேகத்தை பெற்றுகள். வாலிப தம்பி, நீ தெய்வத்திற்கு வேணும், நீ ஏசப்பாவுக்கு வேணும். நீ ஜெபிக்கணும், நீ ஜெபிக்கணும், நீ ஜெபிக்கணும். ஆமே, உன்னை போல அழிந்து போற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கணும், 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 ஜெபிக்கணும். ஓ, உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உன்மேல் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் வைக்கிறார், ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் வைக்கிறார். ரீ காமானா ஷம்தா ரபா கபா ரீ கபால பௌரி அம்தல் கடகதுரியா உடமன கடகசியா ரீ கமானா பௌத்தி அம்தல் கடகதுரியா. சில பிள்ளைகள் தானியேலை போல ஜெபிக்க போறாங்க, சில பிள்ளைகள் எரேமியாவை போல அழுது புலம்பி ஜெபிக்க போறாங்க, சில பிள்ளைகள் எசேக்கியேலை போல ஆமென் சுவர்புறமாய் முகத்தை திருப்பி ஜெபிக்க போறாங்க, சில பிள்ளைகள் அன்னாளை போல ஜெபிக்க போறாங்க, சில பிள்ளைகள் எஸ்தரை போல ஜெபிக்க போறாங்க. ஓ, என் தேசம் அழிக்கப்படக்கூடாது, என் ஜனம் அழிக்கப்படக்கூடாது, என் குலம் அழிக்கப்படக்கூடாது. ஓ, ஜெபிக்கிற அந்த ஜெப கிருபை, அந்த ஜெப வல்லமை இப்ப ஊற்றப்படுது, இப்ப ஊற்றப்படுது. சில எஸ்தர்களை கர்த்தர் எழுப்புகிறார், சில நெகேமியாக்களை கர்த்தர் எழுப்புகிறார். ரீ கமனா சந்தல் கடகதுரியா. சில அன்னாள்களை கர்த்தர்
கர்த்தர் எழுப்புகிறார், கர்த்தர் எழுப்புகிறார். உனக்குள் ஜெப அக்கினி பிடிப்பதாக, ஜெப வல்லமை பற்றி பிடிப்பதாக. ஐயா அம்மா கையை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்க. சும்மா இருக்க கூடாது. உன் ஜெபம் வல்லமை உள்ளது, உன் ஜெபம் வல்லமை உள்ளது. உன் ஜெபத்தை சாதாரணமா இடை போடாதே, உன் ஜெபத்தை சாதாரணமா நினைக்காத. நான் ஜெபித்தா என்ன நடக்கும் பாஸ்டர், நான் ஜெபித்தா என்ன நடக்கும்? ஓ சாதாரணமா இடை போடாத. உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. உன்னை கொண்டு பலத்த அசைவை கர்த்தர் கட்டளையிட போகிறாரு. ரீகாபாரா பாராபாலா ரிபாதா ரகதலா ரகதலா உடபல கடகதுரா ரிகத்தலா சந்தல் ரகம் கடம் துரம் கடம் 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 ரீகம் கட கட கடா துரமன கடகதுரியா. அந்த ஜெப கிருபையை பெற்றுக்கொள், அந்த ஜெப கிருபையை பெற்றுக்கொள். இந்த 12 மணி நேர ஜெபத்துல உன் ஜெபத்தை புதுப்பித்துக்கொள், ஜெபத்தை புதுப்பித்துக்கொள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற சில பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கை நஷ்டப்பட்டு கிடக்குது, ஜெபிக்கிற நேரம் நஷ்டப்பட்டு கிடக்குது. ஆமென். ராத்திரி 12 மணிக்கு எழும்பி இருந்து ஜெபித்த பிள்ளை அந்த ஜெபத்தை நஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க. 1 மணிக்கு எழும்பி இருந்து ஜெபித்த ஜெபத்தை நஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க. 2 மணிக்கு எழும்பி இருந்து ஜெபித்த ஜெபத்தை நஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க. அதிகாலை ஜெபித்த ஜெபத்தை நஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க. குடும்ப ஜெபம் நஷ்டப்பட்டு கிடக்குது. ஆமென். அதிகாலை ஜெபம் நஷ்டப்பட்டு கிடக்குது. பரிசுத்த ஆவியானவர் இந்த 12 மணி நேர ஜெபத்தில் உன் ஜெப ஆவிய கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். உன் ஜெப வல்லமை தட்டி எழுப்பப்படுகிறது. இப்ப வாய்களை திறந்து ஆண்டவரே நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் பாரப்படுறீங்க? இன்னைக்கு பாரப்படுற பிள்ளைகள் மேல் ஜெப ஆவி இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. இயேசு ஜெபித்தது போல, இரவு முழுவதும் ஜெபித்தது போல, ஓ வனாந்தரமான இடத்தில் போய் ஜெபித்தது போல, அதிகாலையில் ஜெபித்தது போல, கெர்சமனை தோட்டத்தில் வியாகுலப்பட்டு ஜெபித்தது போல அந்த ஜெப ஆவியை உனக்குள்ள கர்த்தர் வைக்கிறார், கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அவருடைய வேர்வை இரத்தமாகும் வரை ஜெபித்தார்னு பைபிள்ல படிக்கிறோமே. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நஷ்டப்பட்ட அந்த ஜெப வல்லமை, இன்னைக்கு நஷ்டப்பட்ட ஜெப ஆவிய கர்த்தர் உன்மேல் வைத்துக் கொண்டிருக்கிறத நான் ஆவியில பார்த்து கொண்டிருக்கிறேன். சில பிள்ளைகள் மேல் இரட்டை பிரி அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார், இரட்டை பிரி அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். ஓ உன்னால இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும். அந்த பாரம் இப்பொழுது உனக்குள் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். வெறுமனே இருக்க வேண்டாம், அற்பமாய் நினைக்க வேண்டாம், அசால்ட்டா எண்ண வேண்டாம். இப்ப கையை தட்டி அந்த ஜெப வல்லமை உன்மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. ஓ விரிந்து கிடக்கிற பாரத தேசத்துல ஆமென் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் உன்மேல் கைமாறுகிறார். ரீகாபாலாபாரா தீராபாலாபாராபா ரீகாபாலாபா. தேசத்தில் பாவம் பெருகிவிட்டது, பட்டணத்தில் பாவம் பெருகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜனத்திற்காக யார் திறப்பில் நிற்கிறது? தேவ பிள்ளைகளே, யார் திறப்பில் நிற்பது? மூட பழக்க வழக்கங்கள் தேசத்தில் பெருகிவிட்டது. ஆமென். நரபலி கொடுக்கிற தன்மைகள் தேசத்தில் பெருகிவிட்டது. 2024 மாத்திரம் 3128 நரபலிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது யார் தேவ பிள்ளைகளை ஜெபிப்பது? யார் தேவ பிள்ளைகளை புலம்புவது? ஆண்டவரே, என் தேசத்தில் நர பலிகள் பெருகி கொண்டிருக்கிறது. இது நடக்க கூடாது, இந்த அசுத்தங்கள் நடக்க கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்க கூடாது. யார் திறப்பில் நிற்பது? உன்னை கர்த்தர் பாரப்படுத்துகிறாரு, உன்னை கர்த்தர் பாரப்படுத்துகிறாரு. ஆண்டவரே நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, விபத்துகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, தற்கொலைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆமீன். சரியா படிக்க முடியல, தற்கொலை பண்றாங்க. குடும்ப பிரச்சனை, தற்கொலை பண்றாங்க. காதல் தோல்வி, தற்கொலை பண்றாங்க. விவசாயிகள் தற்கொலை பண்றாங்க. ஆமீன். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, தேசத்திற்கு யார் ஜெபிப்பது? அந்த பாரத்தை நம்ம மேல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அந்த பாரத்தை நம்ம மேல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் தேசத்தில் பிரகாசிக்க வைப்பா. ஜெபம் ஏறெடுக்க ஏறெடுக்க ஒரு பிரகாசம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஓ நல்ல கையை தட்டி ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து, தேசத்திற்காய்
நான் கதறணுமே, தேசத்திற்காய் நான் கதறணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே, குருவாகணும், என் கண்களெல்லாம் குளமாகணும், ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். ஒரு அம்பர மௌதர ரகதம் ரகதா 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 ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன பாரப்படுத்துகிறார். உண்மையாகவே என் ஜெப வாழ்க்கை நஷ்டப்பட்டு கிடந்தது. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறான்னு சொல்ற பிள்ளைகள் மட்டும் உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உண்மையாய் என்னோட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் ஆவியில நல்ல தெளிவாய் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். சில பிள்ளைகள் மேல் ஒரு விசேஷித்த கிருபைய கர்த்தர் வைத்து இந்த இடத்துல இருந்து கர்த்தர் அனுப்ப போகிறார். சில பிள்ளைகள் உண்மையாய் பாரப்படுறீங்க, கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உங்கள் மேல் ஒரு விசேஷித்த ஜெப வல்லமைய கர்த்தர் வைக்க போகிறார். நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் இடி முழக்கம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க, உட்காருங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. நல்லா ஜெபிக்கணும். என்ன இந்த ஜெபம் இல்ல, இன்னும் நல்ல ஜெபம் பண்ணணும். என்ன அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிற நம்ம ஆண்டவர் பிரகாசிக்க வைத்துக்கொண்டே இருப்பார். பிரகாசித்தே இருக்கலாம் தெய்வத்திற்காக. அப்ப நேரம் செலவிடுங்க. இன்னும் வேற எதுக்கெல்லாமோ நம்ம நேரம் செலவிடுறோமே. செல்போனுக்காக எவ்வளவு நேரம் செலவிடுறோம், வேற காரியங்கள் பேசுவதற்கு எவ்வளவு நேரம் செலவிடுறோம். அந்த நேரத்தை எல்லாம் குறைத்து விட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க நேரம் செலவிடுவோம். நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ளதாய் மாறும். நம்முடைய ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். நம்முடைய ஜெபம் விடுதலை கொண்டு வரும். நம்முடைய ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். நம்முடைய ஜெபம் உணர்வை கொண்டு வரும். இதை இப்ப நம்புகிற பிள்ளைகள் இடி முழக்கம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க என்ன பாரப்படுத்துகிறான், நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். வெட்கப்படாமல் உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமே, ஆண்டவர் என்ன பாரப்படுத்துகிறார். ஆமே, நிறைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உங்க பாஸ்டர் நீங்க பாருங்க, அந்த ஆத்துமாக்களுக்காக எப்படி ஜெபிக்கணும், ஆமே, எந்த நேரம் ஜெபிக்கணும், அதெல்லாம் பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்க உண்மையாகவே இந்த ஆலயத்தில் வந்திருந்து முழங்கால் படியிட்டு திறப்பில நின்று ஆமீன் கரம் கோர்த்து ஒருமனப்பட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன், இந்த தேசத்தில் மகா பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு மகா பெரிய மாறுதலை கர்த்தர் உண்டாக்க போகிறார். இந்த விரிந்து கிடக்கிற இந்த சென்னை பட்டணத்தில் பாவம் பெருகி இருக்கலாம், அசுத்தங்கள் பெருகி இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பெருகி இருக்கலாம். ஆனால் உண்மையோடு உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் நிமித்தமாக நிச்சயம் ஒரு உணர்வையும் ஒரு அசைவையும் ஒரு மாற்றத்தையும் நிச்சயம் கர்த்தர் கொண்டு வருவாரு.
ஆமென். பாரப்படுகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். கர்த்தர் உங்களை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஜெபம் வல்லமை உள்ளது தேவ பிள்ளைகளே. நல்லா ஜெபிக்கணும். நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்றேன்னா இது என்னுடைய திறமையோ என்னுடைய முயற்சியோ ஒன்றுமே அல்ல. நான் தைரியமா சொல்லுவேன், எங்க அம்மாவுடைய ஜெபம். அந்த ஜெபந்தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நான் பிறந்தது முதல் இழுப்பு வியாதியினால் பாதிக்கப்பட்டு டாக்டர்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. மருந்து என்னை கைவிட்டுட்டு இவன் பிழைக்க மாட்டான், மரித்து போவான் என்று சொல்லி என்னை எங்க அம்மா வீட்டில் கொண்டு வைத்திருந்தாங்க. நான் மரண தருவாயிலோடு போராடி கொண்டே இருந்தேன். ஆமீன் ஸ்தோத்திரம். என்னை பார்க்க வந்த எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் மரிச்சிருவான், கொஞ்ச நேரத்தில் செத்துருவான் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த இடத்தில் ஸ்தோத்திரம் இவனை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் என்னை பார்க்க வந்தவர்கள் சொன்னார்கள். ஆனால் எங்கள் ஊரில் ஒரு ஏழை ஊழியக்கார தாய் அவர்கள் ரொம்ப தியாகத்தோடு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்களாம். அந்த ஊழியக்கார தாய் அவர்கள் என்னை பார்க்கும்படியாய் கடந்து வந்தார்களாம். கடந்து வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னார்களாம், அவனை ஊழியம் செய்வேன்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது அவனுடைய வியாதி மாறும் என்று சொல்லி எங்கள் அம்மாட்ட சொன்னார்களாம். எங்கள் அம்மா ஒரு பேர் கிறிஸ்தவர்களாய் காணப்பட்டார்கள், விக்கிரகத்திற்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். நான் மரண தருவாயில் போராடி கொண்டிருப்பதை பார்த்த உடனே எங்க அம்மா என்னை ஒப்பு கொடுத்தார்களாம். அவனுக்கு நீ ஜீவனை தருவீரானால் ஆமென் ஸ்தோத்திரம் அவனுடைய ஊழியத்தை செய்வான் என்று சொல்லி எங்க அம்மா ஒப்பு கொடுத்தாங்களாம். ஒப்பு கொடுத்த உடனே அந்த ஊழியக்கார தாய் அவர்கள் அவருடைய கரத்தை என் மேல் வைத்து ஜெபித்தார்களாம். ஜெபித்த உடனே என் மரணத்திற்கு ஏதுவாய் காணப்பட்ட அந்த வியாதி என் சரீரத்தை விட்டு அப்பொழுதே மாறி போனது. கர்த்தருடைய கிருபையினால் இதுவரை திரும்ப அந்த வியாதி எனக்கு வரவே வரல. கர்த்தர் எனக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை கர்த்தர் தந்தார். ஆமென். வாலிப நாட்கள் வந்தது. எங்க அம்மா என்கிட்ட சொன்னார்கள், நான் உன்னை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க. நான் எங்க அம்மாட்ட சொல்லுவேன், செத்தாலும் ஊழியம் செய்ய மாட்டேன். ஆமென். எப்படி செத்தாலும் ஊழியம் செய்ய மாட்டேன். செத்தப்புறம் எவனுக்கு தேவை ஊழியம்? ஆமே. எங்க அம்மா சொல்லும் பொழுதெல்லாம் நான் இப்படிதான் சொல்லுவேன், செத்தாலும் ஊழியம் செய்ய மாட்டேன், செத்தாலும் ஊழியம் செய்ய மாட்டேன். நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன், எவன் வரமாட்டேன் சொல்றானோ அவனை சீக்கிரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்துருவாரு. ஆமே. நகை கலத்த மாட்டேன்னு யாரு சொல்றாங்களோ சீக்கிரத்தில் கலத்த வச்சிருவாரு. வெள்ளசாரி கட்ட மாட்டேன் யாரு சொல்றாங்களோ சீக்கிரத்தில் வெள்ளசாரி கட்ட வச்சிருவாரு. ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன்னு எவன் சொல்றானோ அவனை சீக்கிரத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வச்சிருவாரு. இந்த சர்ச்சுக்குள்ள வரமாட்டேன்னு எவன் சொல்றானோ அவனை சீக்கிரத்தில் கொண்டு வந்து முழங்கால் படி போட வச்சிருவாரு. அவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசுவாய் காணப்படுகிறார். ஆமே. ஆனா நம்ம கூப்பிடும் பொழுதெல்லாம் வருவம் சிஸ்டர், வருவம் பாஸ்டர், வருவம் சகோதரி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் பாத்தீங்களா, ஜம்மா அழிஞ்சாலும் வரவே மாட்டான். ஆமே. வருவம் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க, அவன் ஜம்மா அழிஞ்சாலும் வரமாட்டான். ஆனா எவன் வரமாட்டேன்னு சொல்றானோ அவனை சீக்கிரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்துருவாரு. இந்த ஆலயத்திலே நிறைய பேர் சொல்லி இருக்கலாம், ஆனா அவங்களை சீக்கிரத்தில் கர்த்தர் கொண்டு வர போறாரு. இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால் படி போட்டு கர்த்தரை ஆராதிக்க போகிறார்கள். ஆமென். கர்த்தர் அதை செய்ய போகிறாரு. நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், செத்தாலும் ஊழியம் செய்ய மாட்டேன், செத்தாலும் ஊழியம். நான் ஒரு கிரிக்கெட் பைத்தியம். ஆமே. எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்பேன். எங்க அம்மா சொல்ல, நீ ஊழியம் செய்யணும். ஆமீன் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு மரண தருவாய் கடந்து வருகிறது. அப்பொழுதும் ஆமீன் ஸ்தோத்திரம், ஆமீன் டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, இழுப்பு அல்ல. ஆமீன் ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையிலும் டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க. விலை உயர்ந்த ஊசி 20,000 30,000 வைத்து போட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் சொல்லிட்டாங்க, இவன் பிழைக்க மாட்டான், மரித்து போவான் என்று சொல்லி ஆமீன் மருத்துவமனையில் சொல்லிட்டாங்க. இப்ப எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நீர் அவனுக்கு ஜீவனை தருவீர் என்று சொன்னால் 12 சர்ச்சில் போய் சாட்சி சொல்லுவேன். ஆமே. நான் மரண தருவாயில் ஐசியூல போராடிட்டு இருக்கிறேன். எங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு வெளியே வந்திருந்து ஜெபம் பண்றாங்க, நீர் அவனுக்கு ஜீவனை தந்தால் நான் 12 சர்ச்சில் போய் சாட்சி சொல்லுவேன்னு எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு உயிர் பிச்சையை போட்டாரு. அந்த உயிர் பிச்சையை போட்டபடினால்தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறேன். நான் தைரியமா சொல்லுவேன், என்னுடைய ஜெபம் அல்ல, எங்க அம்மாவுடைய ஜெபம். ஒரு நாள் நானும் ஆமீன் என்னுடைய அண்ணனும் என்னுடைய அண்ணாச்சியும் ஆமீன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எங்க அம்மா நடு ராத்திரி 12:30 மணிக்கு எழும்பி இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஆமீன், ஸ்தோத்திரம். நானும் என்னுடைய மூத்த அண்ணாச்சியும் எழும்பி இருந்து எங்க அம்மாவை திட்டினோம். உங்களுக்கு வேற வேலை இல்லையா, போய் கிடந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை திட்டினோம். ஆனா எங்க அம்மா எங்க வார்த்தை கேட்கல, இன்னும் சத்தமா ஜெபம் பண்ணாங்க, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா, நாங்க 2 பேரும் தான் திட்டினோம். என்ன பாஸ்டரா மாத்திட்டாரு, அவனை சர்ச்சில் ஆராதனை நடத்துற ஆளா மாத்திட்டாரு ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. எங்க அம்மாவோட ஜெபம், ஆமீன், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க. ஆமீன். நான் மீட்டிங் முடிச்சிட்டு கன்வென்ஷன் கூட்டம் முடிச்சிட்டு ராத்திரி வீட்டுக்கு போய் டயர்டா படுத்துருவேன். நடு ராத்திரி எழும்பி பார்த்தா எங்க அம்மாவோட ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். விடியற் காலத்துல பார்த்தா எங்க அம்மாவோட ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். காலை வேளையில பார்த்தா எங்க அம்மா ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பகல் மீட்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும் பொழுது எங்க அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தைரியமா சொல்றேன், நான் அல்ல, என்னை நிறுத்தி வைத்திருப்பது எங்க அம்மாவுடைய கண்ணீரின் ஜெபம். அந்த உத்தரவாதத்தின் ஜெபம் தான் என்ன ஊழியக்காரனாய் மாற்றி இன்னைக்கு ஊழியம் செய்ய வைத்திருக்கிறது. இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகள் துஷ்ட பிள்ளைகளா இருக்கலாம், ஊதாரி பிள்ளைகளா இருக்கலாம், கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கலாம், அடங்காத பிள்ளைகளா இருக்கலாம், உங்க வார்த்தை கீழ்ப்படியாத பிள்ளைகள், எப்படியோ நடக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. அந்த ஜெபம் உங்களுடைய பிள்ளைகளை மாற்றி கொண்டு வரும். இந்த ஆலயத்தில் நல்ல தூண்களை மாறுவார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற அடுத்த சந்ததி இந்த ஊழியத்திலிருந்து எழுப்பப்படும். தாயே, உன் கண்ணீரை விடாத, உன் ஜெபத்தை விடாத, உன் புலம்பலை விடாத, உன் அறை வீட்டுக்குள்ள கிடந்து ஜெபிக்கிற ஜெபத்தை விடாத. நான் ஜெபித்து என்ன கண்டம் பாஸ்டர், என் ஜெபத்திற்கு பதில் வரல, எத்தனை வாட்டம் ஜெபித்துட்டேன், இன்னும் பதில் பார்க்க முடியல. நான் சொல்றேன், ஜெபம் கால தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாய் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபிக்கிற நான் மரித்து போகலாம், ஜெபிக்கிற நீங்க மரித்து போகலாம், பட் ஜெபம் ஒரு நாளும் மரித்து போகவே போகாது. அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாய் என்றைக்காவது ஒரு நாள் பதில் தந்தே தான் ஆகும். ஆனபடினால் ஜெபிக்கிற தாயே, ஜெபிக்கிற சகோதரா, சோர்ந்து போகாதே. எந்த காரியத்திற்காக ஜெபித்து எனக்கு பதில் கிடைக்கலன்னு ஜெபத்தை நிறுத்தி வைத்திருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த ஜெபத்தை மறுபடியும் ஆரம்பி, அந்த ஜெபத்தை மறுபடியும் பண்ண ஆரம்பி. அந்த ஜெபத்திற்கு சீக்கிரத்தில் பதில் வரப்போகிறது. ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆமென். ஜெபிக்கிற என்னுடைய மூக்கில் பஞ்சு வைக்கலாம், நாடியிலையும் காலையும் கட்டு போடலாம், என்ன சமய ரதம் பாடி கொண்டு போகலாம். ஆனால் நான் ஜெபித்த ஜெபம் நிச்சயமாய் பதில் கொண்டு வரும், நிச்சயமாய் பதில் செய்யும். ஆமே. இப்ப நல்ல கையை உலுக்கி சொல்லுங்க, ஜெபிக்கிற நீங்க மரித்து போகலாம், பட் ஜெபம் ஒரு நாளும் மரித்து போகவே போகாது. நம்புறீங்களா? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? நான் நிறைய பாயிண்ட் பேசணும்னு நினைச்சேன். ஆமா, ஏதோ ஆவியான அப்படி நடத்திட்டு இருக்கிறாரு. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஜெபத்துல ஏதோ சோர்ந்து கிடக்குறீங்க போல, அதான் கர்த்தர் பேசுறான்னு நினைக்கிறேன். ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் அசைவை உண்டாக்கும், ஜெபம் மாற்றத்தை உண்டாக்கும். ஜெபித்து பாருங்கள், மாறுதலை கர்த்தர் தரப்போகிறாரு. எப்படி சொல்லுங்க, ஜெபத்தினால் எல்லாம் முடியும், ஜெபத்தினால் எல்லாம் செய்ய முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு நல்ல ஒரு சாட்சி. ஒரு பிரபலமான தீர்க்கதரிசி, ஆமென், அவருக்கு திருமணம் ஆகிறது. ஆமென். திருமணம் ஆன முதல் அன்றைக்கே அவருடைய மனைவி போய் கேட்டாங்களாம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு போய் கேட்டாங்களாம். அப்ப அந்த தேவ மனுஷர் கேட்டாராம், நான் உன்னை எதற்காய் மன்னிக்கணும், இன்னைக்கு தான் நமக்கு திருமணமே ஆயிருக்கிறது, நான் உன்னை எதற்காய் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டாராம். உடனே அந்த சகோதரி சொன்னாங்களாம், எனக்கு யூட்ரஸ் இல்லை அப்படின்னு. ஸ்தோத்திரம். திருமணம் ஆன முதல் அன்றைக்கு அவங்க சொல்றாங்களா, எனக்கு யூட்ரஸ் இல்லை. அவர் கேட்டாரா, ஏன் உனக்கு யூட்ரஸ் இல்லை? அப்போ அவங்க சொன்னாங்களா, அந்த யூட்ரஸுக்குள்ள ஒரு கட்டி வந்தது, கட்டி வந்தபடினால் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அந்த யூட்ரஸை எடுத்துடணும் அப்படின்னு. ஆனபடினால் என்னோட யூட்ரஸை எடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு யூட்ரஸ் இல்லாதது உங்கள்கிட்ட சொல்லாம திருமணம் பண்ணி தந்துட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆமே. அப்போ அந்த தீர்க்கதரிசி, பிரபலமான தீர்க்கதரிசி, அவர் சொன்னாராம், நீங்க செய்தது தப்பு தான், சொல்லியிருக்கணும் யூட்ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும், ஆனாலும் நான் மன்னிக்கிறேன். ஆமேன், மன்னிக்கிறேன் சொன்னாராம். மன்னிக்கிறேன் சொல்லிட்டு இந்த தேவ மனிதர் ஒரு மலையில் போய் 40 நாள் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, நான் ஒரு தீர்க்கதரிசி, என் மனைவிக்கு இப்ப யூட்ரஸ் இல்லை, ஆமீன், ஸ்தோத்திரம், என் மனைவிக்கு யூட்ரஸை உருவாக்க உம்மால முடியும்.
என் மனைவிக்கு யூட்ரஸ் வைக்க உம்மால முடியும். 40 நாள் ஜெபம் பண்ணாராம். ஆமென், ஸ்தோத்திரம். 40 நாள் ஜெபம் முடிந்தது. 2 மாதம் போகிறது. ஆமென். மனைவி சொன்னாங்களே, என் வயிற்றுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வயிற்றுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு மனைவி சொன்னாங்களாம். ஆமென். மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா, ஆமென், வயிற்றுக்குள்ள பிள்ளை வளர்ந்து 1 மாதம் ஆகியிருந்ததாம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு பாருங்க. ஆமென். இல்லாத யூட்ரஸ உருவாக்கி அதற்குள்ள ஒரு பிள்ளைய வைப்பதற்கு ஜெபம் வல்லமை உள்ளதாய் காணப்பட்டது. அப்படினா தைரியமா சொல்றேன், தேவ பிள்ளை ஜெபித்து பாருங்கள். ஜெபம் ஏறெடுக்கப்படட்டும், ஜெபம் கூட்டப்படட்டும், ஜெப நேரங்கள் அதிகரிக்கப்படட்டும், ஜெபிக்கிற டைம் அதிகரிக்கப்படட்டும். இன்றைக்கு இந்த 12 மணி நேர ஜெபத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகணும். ஜெபிக்கிற நான் பிரகாசித்துக் கொண்டே இருப்பேன், ஜெபிக்கிற நான் பிரகாசம் உள்ள மனிதனாய் காணப்பட்டு கொண்டே இருப்பேன். அப்ப முதலாவது சொல்றேன், சாப்பேரை போல ஒரு மனிதன் பிரகாசிக்க வேண்டுமானால் அவனுக்குள்ள தேவை ஜெபம், ஜெபம், ஜெபம். ஆமென். கையை பிடிச்சு ஒருக்கா நல்லா சொல்லுங்க. இதுவரை ஜெபிக்காம இருந்திருக்கலாம், இன்னையிலிருந்து நல்ல ஜெபிக்கணும். ஜெபித்திருவீங்களா? ஜெபித்திருவீங்களா அப்படின்னு சொன்னா ஒரு அல்லேலூயா இடி முழக்கமா சொல்லுங்க. நல்லா வரல, நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப முதலாவது ஜெபிக்கிற மனிதன் பிரகாசிப்பான். இரண்டாவது யார் பிரகாசிப்பார்கள்? தானியேலின் புஸ்தகம், ஆமென், ஸ்தோத்திரம், அதனுடைய, ஆமென், ஸ்தோத்திரம், தானியேலின் புஸ்தகம், மன்னிக்கணும், பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 2, ஆமென், ஸ்தோத்திரம், 14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப இரண்டாவது, ஒரு மனுஷனால் எப்படி பிரகாசிக்க முடியும்னா ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளணும். பைபிள் கொண்டு வந்தீங்களா? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தீங்கன்னா பைபிளை கையில் எடுங்க பார்க்கலாம். தலைக்கு மேல உயர்த்தி ஒரு அல்லேலியா இடி முழக்கமா சொல்லுங்க. அப்படி அசைச்சு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பைபிள் இல்லாட்ட ஒரு கிட்னியை வித்தாது பைபிள் வாங்கிறேன். என்ன அவ்வளவு வல்லமை உள்ளதாக்கும் பைபிள். அகழ்வாராய்ச்சியின் மூலமாய் 25,000 முறை இந்த பைபிள் பரிசோதனை பண்ணப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? 25,000 முறை இந்த பைபிள் பரிசோதனை பண்ணப்பட்டிருக்கிறது. பரிசோதனை பண்ணி இந்த பைபிள் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காய் கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆமென். உலகத்தில் எந்த புஸ்தகமும் இதே போல ஆராய்ச்சி பண்ணப்படவே இல்லை. வேத புஸ்தகம் மட்டும்தான் 25,000 முறை ஆராய்ச்சி பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அப்ப இந்த வசனத்தை பிடிக்கணும், இந்த வசனத்தை விட்டுறக்கூடாது, சத்தியத்தை விட்டுறக்கூடாது. ஆமென். நாம் படிக்கும் பொழுது இயேசுவிடத்தில் ஜனங்கள் எதற்காய் நெருக்கிறாங்கன்னா வசனத்தை கேட்க நெருக்கினார்கள். இன்றைக்கு நீங்க நிறைய நெருக்கத்தை பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் கேட்க நெருக்குகிறார்கள். நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம் கேட்க நெருக்க கூடாது, வசனம் கேட்க நெருக்கணும். கையை பிடி சொல்லுங்க, கவனமா இருக்கணும். என்ன, நிறைய தீர்க்க தரிசிகள் இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கிறார்கள், கவனமா இருங்கள். ஒரு லேலியா சொல்லிருங்க. சரி, நம்ம அங்க போக வேண்டாம், நேரம் இல்லை. ஆமே, ஆனபடியால் கவனிப்போம். இந்த வசனத்தை பிடிக்கணும், இந்த வார்த்தையை பிடிக்கணும். கர்த்தர் நம்முடைய கரத்தில் இந்த வேத புஸ்தகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சீகன்பால் என்கிற தேவ மனிதனை கர்த்தர் தரங்கம்பாடியிலே கர்த்தர் கொண்டு வந்த அவர் பல பாடுகளை பட்டு பல கஷ்டங்களை அனுபவித்து அச்சுக்கூடத்தை தமிழில் ஆமீன் அவர் நிறுவி இந்த வேத புஸ்தகத்தை அச்சடித்து நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். ஆமீன். தேவ மனிதர் ஓலை சுவடியில் எழுதி வைத்திருக்கிறார், நான் தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை வைத்து
போகிறேன் என்று சொன்னால் வேத புஸ்தகம் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். அந்த தேவ மனிதனுக்காய் ஒருக்கா ஆமென் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லிருங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அவர் மட்டும் வராட்டா இந்த பைபிள் நம்முடைய கரத்தில் கிடைத்திருக்காது. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் வந்தபடினால் தான் இந்த தமிழ் வேத புஸ்தகம் நம்முடைய கரத்தில் கிடைத்தது. ஆமென். நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் பாக்கியசாலிகள். ஆமென் ஸ்தோத்திரம். இதை ஒவ்வொரு நாளும் படிக்கணும் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். இந்த வசனத்திற்கு முதலிடம் கொடுக்கணும், இந்த வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணணும். இந்த வசனம் உள்ள வர 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 ஒரு மனிதனை மாற்றிக்கொண்டே இருக்கும். அவனுடைய ஜீவியத்தை மாற்றுகிறது, அவனுடைய குணத்தை மாற்றுகிறது, அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆமென். அவனுடைய கிரியைகளை மாற்றுகிறது. வேத புஸ்தகமாய் காணப்படுகிறது. ஆனபடினால் இந்த வேத புஸ்தகத்தை தேவ பிள்ளைகள் விட்டுவிடக் கூடாது. இந்த வேத புஸ்தகத்தை பிடித்துக் கொண்டு ஆமென் உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கணும். ஆமென். அப்ப ஒருக்கா கையை பிடிச்சு நல்ல பைபிள் படிக்கணும். என்ன படிக்கிறீங்களா? ஆமென். நல்ல படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போனானா. அன்றைக்கு மாலை இருட்டி வருகிற நேரம். அப்போ அந்த வீட்டில் ஒரு வாலிப பிள்ளை பைபிள் படிச்சுட்டு இருந்தாளாம். ஆமீன் ஸ்தோத்திரம். இப்போ அந்த வீட்டுக்கு அந்த திருடன் திருட போனானா. போன உடனே இவன் என்ன செய்தான்னா பைபிள் ஸ்டிப்பு போட்ட பைபிள் இதை பூட்டி அவருக்கு நேரம் தூக்கி எறிஞ்சிட்டாளாம். ஆமீன். இவன் என்ன செஞ்சான்னா நான் திருட வருகிறதை பார்த்து வீட்டில் இருக்கிற பர்ஸையே எனக்கு எடுத்து தாராங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டானா. ஆமேன். எனக்கு எதை தர்றாங்க? நான் திருட வருகிறதை பார்த்து பர்ஸையே எனக்கு தாராங்கன்னு கொண்டு போயிட்டானா. கொண்டு போய் வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் அது பர்ஸ் இல்லை, பைபிள். இந்த பைபிளை திறந்து அவன் படிக்க ஆரம்பித்தானா. படிக்க ஆரம்பித்த பொழுது அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது, அவனுடைய குணம் மாற ஆரம்பித்ததாம், அவனுடைய ஜீவியம் மாற ஆரம்பித்தது. இந்த வேத புஸ்தகம் அவன் வாழ்க்கையே மாற்றி விட்டது. ஆமீன். சில வருடங்கள் கழித்து இப்ப 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. ஆமீன் ஸ்தோத்திரம். திருமணம் முடிந்த முதல் இரவு அந்த அந்த பொண்ணு கேட்டுதான் உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சம்பவம் ஒன்று உண்டுன்னா சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவன் சொன்னானா இப்படி ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு திருட போனேன். அப்ப அந்த வீட்டில் இருந்து ஆமே இந்த பர்ஸை இந்த பைபிளை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. நான் பர்ஸுன்னு நினைச்சு பிடிச்சிட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும் அது பர்ஸ் இல்லை, பைபிள். இதை படிக்க ஆரம்பித்தேன், என் வாழ்க்கையே மாறிட்டுன்னு சொன்னானா. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான் இந்த பைபிளை தூக்கி எறிஞ்ச ஆளே நான் தான்னு. ஆமேன். எப்படி இந்த பைபிளை தூக்கி எறிஞ்ச ஆளே. அப்ப கவனிப்போம், இது மாற்றுகிறது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, குணத்தை மாற்றுகிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், முதலாவது ஜெபிக்க தீர்மானம், இரண்டாவது இந்த வேத புஸ்தகத்தை நன்றாய் படிக்கணும், இதை நான் நல்லா நேசிக்கணும். ஆமென். ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனிதர் 100 முறை முழங்காலில் நின்று வேத புஸ்தகத்தை படித்து முடித்திருக்கிறார். என்ன பெரிய பாக்கியம் இல்ல. 100 முறை முழங்காலில் நின்று வேத புஸ்தகத்தை படித்து முடித்திருக்கிறார். ஆமீன். அமெரிக்கா தேசத்தை ஆண்ட ரீகன் என்கிற ஆமீன் ஸ்தோத்திரம் அதிபர் சொன்னாரா, வேத புஸ்தகம் என் தேசத்தில் இல்லாவிட்டால் என் தேசத்தை ஆள முடியாது, இந்த வேத புஸ்தகத்தை கொண்டு தேசத்தை ஆளுகிறேன் சொன்னாராம். ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமீன். அப்படியானால் இது வல்லமை உள்ளது தேவ பிள்ளைகளே. ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த வேத புஸ்தகத்தை நேசிங்க, இதை நல்லா படிங்க. இதில் உள்ள வள்ளியோ புள்ளியோ மாறுவதே இல்லை. வசனத்தை எந்த இடத்திலையும் விட்டுவிடக் கூடாது, வசனத்தை விட்டுவிடக் கூடாது. வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். இது நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது. வெள்ளியும் பொன்னும் இடத்துல இல்ல. இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்ன பொழுது சப்பானி எழும்பி நடந்தான். வார்த்தைக்குள் வல்லமை புறப்பட்டது. ஆமென். பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொன்னார் வா என்று சொன்னார். அந்த வார்த்தைக்குள் வல்லமை இருந்தது. அவன் தண்ணீர் மேல் நடக்க ஆரம்பித்தான். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தண்டையில கிடந்தான் ஒருத்தன். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். கவனிக்கணும். அப்ப அவன் ஒருத்தன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க. என்ன சொன்ன? குளத்துல தூக்கிட்டு போகு யாரும் இல்ல. அங்க கிடக்கிறது எல்லாமே ஐசி கேஸ் ஆகும். விளங்குதா? யாரும் அவனை தூக்கிட்டு போக முடியாது. விளங்குதா நான் உங்களுக்கு சொல்றது? குருடர், சப்பானி எல்லாம் தானே கிடக்குறாங்க. அப்ப எல்லாமே ஐசி கேஸ் தான். ஆமா. இப்ப ஆண்டவர் வந்து நீ கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? அப்ப அவன் சொன்ன கொண்டு போக்கு
யாருமே இல்லை. நான் தான் சொல்லுவேன், உலகத்தில் இவனை போல சோம்பேறிய யாரையுமே பார்க்க முடியாது. எத்தனை வருஷம் கிடந்தான்? 38 வருஷம் கிடந்தான். நான் சொல்றேன், இவன் நகர்ந்து 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 போயிருந்தாலே என்னைக்கோ சுகம் பெற்று வீட்டுக்கு போயிருக்கலாம். நம்ம சர்ச்சில் நிறைய சோம்பேறிகள். ஆராதனைக்கு வர சோம்பல், ஆராதிக்க சோம்பல், பாட்டு பாட சோம்பல், வீட்டில் வேலை செய்ய சோம்பல், சமையல் பண்ண சோம்பல், பாத்திரம் கழுவ சோம்பல். ஆமீன். இப்போ இருக்க சொல்லுங்க, சோம்பேறி இருக்கக்கூடாது. என்ன? நல்ல செயல்படணும். சரி இருக்கட்டும். இப்போ ஒரு அல்லேலியா சொல்லிருங்க. இப்போ இந்த சோம்பேட்ட ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான். அற்புதம். அப்ப இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும், இந்த வார்த்தையை நம்பணும், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கூடுமானால் தேவ பிள்ளை அற்புதம் செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். வசனத்தை பிடிங்க. சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். கட்டு கதைக்கும் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் நேரம் கொடுப்பதை பார்க்கலாம் இந்த வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வசனத்தை பிடித்து சுடர்களை போல பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். ஆமென். சரி, ஆமென். ஒரு அல்லேலியா சொல்லிருங்க பார்க்கலாம். அடுத்தது எப்படி பிரகாசிக்க முடியும்? நேரம் இல்லாதபடினால் தானியேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. 3வது எப்படி ஒரு மனுஷனால் பிரகாசிக்க முடியும்? ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமென். அப்ப மூன்றாவது ஒரு மனுஷனால் எப்படி பிரகாசிக்க முடியும்னா, ஆமென், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் சதா காலங்களில் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். அப்ப மூன்றாவது சொல்றேன் தேவ பிள்ளைகளே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதின் நிமித்தம் பிரகாசிக்க முடியும். கையை பிடி சொல்லுங்க. நல்ல ஆத்துமா ஆதாயம் பண்ணணும். என்ன? ஆமே. உங்க ஊரை பாருங்க, உங்க பகுதியை பாருங்க, உங்க தேசத்தை பாருங்க. இயேசு இல்லாமல் எத்தனையோ மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுன்னா யாருன்னு தெரியல. ஆமீன். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது தெரியல. நான் இன்றைக்கு சொல்றேன் தேவ பிள்ளை, இந்த 12 மணி நேர ஜெபத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் என் தேசத்திற்கு அறிவிக்க போகிறேன், நான் என் தேசத்திற்கு சொல்ல போகிறேன். ஆமென். சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அதை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அப்ப தேவ பிள்ளையே, நம்ம அறிவிக்கணும். இயேசுவை பற்றி சொல்லணும், இயேசுவின் அன்பை பற்றி சொல்லணும், இயேசப்பா நல்லவர்னு சொல்லணும், இயேசப்பா சுகம் கொடுக்கிறவர்னு சொல்லணும், இயேசப்பா சமாதானம் தருகிறவர்னு சொல்லணும், இயேசப்பா உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர்னு சொல்லணும். தேவ பிள்ளையே, அந்த சுவிசேஷ பாரம் இன்றைக்கு எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளையும் உருவாக்கப்படணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணதான் ஒரு மனிதனுக்குள் பிரகாசம் உண்டாகி கொண்டே இருக்கும். அந்த சுவிசேஷ பாரத்தை இன்னைக்கு நீங்க உள்ள ஏற்றெடுத்துக் கொள்ளணும். நான் அறிவிப்பேன், என் பகுதிக்காய் நான் அறிவிப்பேன், என் பகுதிக்காய் நான் சொல்லுவேன். ஆமென். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், கல்லூரியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், என்னோடு கூட வேலை பார்க்கிற நபர்களுக்கு சொல்லுவேன், என் சொந்தங்கள் உறவுகளுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு பாரம் தேவ பிள்ளைகளுக்குள் வருவதாக இந்த 12 மணி நேர ஜெபத்தில் இந்த பாரத்தையும் கர்த்தர் உங்களுக்குள்ள வைப்பாராக. அதான் தந்தப்பட சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் செயல்லை எங்கும் ஓம் நாமம் சொல்ல வேண்டும். என் செயல்லை எங்கும் ஓம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 சுராஜனுக்கே ஆவியானதே வனுக்கே சுராஜனுக்கே ஆவியானதே வனுக்கே. சுவிசேஷ பாரம் கொண்டே என்
எங்கும் ஓம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியானதே வனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியானதே வனுக்கே. கையை பிடிச்சு நல்லா உலுக்கி சொல்லுங்க, நல்ல சுவிசேஷம் அறிவிக்கணும். என்ன அது நம்முடைய பாரமா மாறிடணும். பிள்ளை நம்ம அறிவிக்காதபடினால் எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். டிஎல் மூடி என்கிற தேவ மனிதர் ஒரு நாள் 5-6 பிரசங்கம் பண்ணுவாராம். ரோட்ல பேசுவாராம், தெருவுக்குள்ள பேசுவாராம், சர்ச்சில் பேசுவாராம், கன்வென்ஷன் மீட்டிங்ல பேசுவாராம். 5-6 பிரசங்கம் ஒவ்வொரு நாளும் பண்ணுவாராம். ஒரு நாள் ஆமீன் ஸ்தோத்திரம் மீட்டிங் முடிச்சிட்டு வீட்டில் வந்துக்கிறா உட்கார்ந்து இருக்கிறா. ஆண்டவர் டிஎல் மூடி என்கிற தேவ மனுஷனோடு கூட கர்த்தர் இடைப்பட்டாராம். அவருக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தானாம், சமையல் பண்ணி கொடுக்கிற ஆள். ஆண்டவர் சொன்னார், டிஎல் மூடி என்னை பற்றி அவனுக்கு போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் இடைப்பட்டாராம். அப்போ டிஎல் மூடி என்கிற தேவ மனுஷன் சொன்னார், ஆண்டவரே இன்னைக்கு நிறைய ஊழியம் செய்த ஆண்டவரே, ரொம்ப களைப்பா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் அவனுக்கு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே தூங்கிட்டாராம். மறுபடியும் ஆண்டவர் தட்டினாராம், டிஎல் மூடி ஸ்தோத்திரம் என்னை பற்றி அவனுக்கு சொல்லு. அவன் இதே காரியத்தை சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டாராம். 3வது முறை மறுபடியும் ஆண்டவர் தட்டினாராம், டிஎல் மூடி போய் சொல்லு. அப்ப சொன்னாரா, நாளைக்கு காலையில சீக்கிரமா எழும்பி நான் அவனுக்கு போய் உண்மை பற்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎல் மூடி படுத்துட்டாராம். காலையில் எழும்பி ஆமீன் சில வேத புஸ்தகத்திலிருந்து வசனத்தை எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு அவனுக்கு சமையல் பண்ணி கொடுக்கிற ஆளை பார்க்க போனான். பார்க்க போனா அவன் மரித்து கிடந்தானாம், அவன் செத்து கிடந்தானாம். அவன் பக்கத்தில் ஒரு கடிதம் எழுதி வைக்கப்பட்டிருந்ததாம், இத்தனை மணி வரை என்னை ஒரு மனிதன் பார்க்க வருவான் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, ஆனபடினால் நான் தற்கொலை பண்ணி மரித்து போகிறேன்னு கடிதம் எழுதி வைத்துட்டு தற்கொலை பண்ணி மரித்து போயிட்டானாம். அந்த கடிதத்தை பார்த்து டிஎல் மூடி தேம்பி தேம்பி அழுதாராம். ஆண்டவரே 3 முறை என்ன தட்டினீங்க ஆண்டவரே, 3 முறை என்ன உணர்த்தினீங்க ஆண்டவரே, நான் மட்டும் போய் சொல்லியிருந்தா அவன் தற்கொலை பண்ணி மரித்திருக்க மாட்டான், அவன் செத்திருக்க மாட்டான், அந்த இரத்த பலி என் மேல் வந்திருக்காது அப்படின்னு டிஎல் மூடி தேம்பி தேம்பி அழுதாராம். தேவ பிள்ளைகளே, நாம் அறிவிக்காதபடியினால், நாம் சொல்லாதபடியினால் ஆமீன் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஜனங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். அக்கினி கடலுக்கு நேராக பாதாளத்திற்கு போய் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் ஒரு தீர்மானம் தேவ பிள்ளை எடுக்கணும். நான் சொல்ல போகிறேன், என் ஜனத்திற்கு நான் சொல்ல போறேன், என் சொந்தங்களுக்கு நான் சொல்ல போறேன், இந்த பட்டணத்தில் நான் சொல்ல போறேன், கிராமத்தில் நான் சொல்ல போறேன், என்னால முடிந்த அளவில் இயேசுவை பற்றி அறிவிப்பேன். ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவ பிள்ளை, நீ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறபடினால் பிரகாசித்து கொண்டே இருக்கலாம். ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவ பிள்ளைகளை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு சாப்பேர் மலையின் அனுபவத்தை கர்த்தர் தரப்போகிறார். 1 ஜெபிக்கிற பிள்ளைகளினால் பிரகாசம், 2வது ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்கிறதுனால் பிரகாசம், 3வது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறபடினால் பிரகாசம், 4வது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:6. வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்ப ஸ்தோத்திரம், ஒரு தேவ பிள்ளை அடுத்தது எப்படி பிரகாசிக்க முடியும்னா, இயேசு கிறிஸ்துவையே நோக்கி கொண்டிருக்கிறபடியினால் அவர்களாலே பிரகாசிக்க முடியும். ஆமென்.
நீங்கள் பைபிள்ல படிச்சா மோசே ஆமென் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் ஆமென் 40 நாள் காத்திருக்கிறார். 3 முறை இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 40 நாள் வைத்து 120 நாள் தேவ சமூகத்தில் இருக்கிறார். பாருங்கள் ஆமென், அவர் தேவ சமூகத்தில் மோசே இருந்தபடினால் அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டே இருந்தது. ஒரு கூட்டம் ஜனம் ஆமென் பூமியிலே தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவ மனிதர் பூமியில மகிமையை கொண்டு வந்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு கூட்டம் ஜனம் தன்னை கெடுத்த பொழுது, தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் இந்த மோசேயுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டே இருந்தது. அவர் பூமியில மகிமையை கொண்டு வந்தார். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, அவருடைய மகிமையின் ஒளி, அவருடைய முகத்தின் மகிமையின் அறிவாகிய ஒளி நமக்குள்ள கடந்து வந்து கொண்டே இருக்கணும். எந்த ஒரு மனிதன் இயேசுவை எப்பொழுதும் தனக்கு முன்னாடி அவன் நிறுத்தி வைத்திருக்கிறானோ, இயேசு அவருக்கு முன்னாடி நிற்கிறானோ, அவனால் பிரகாசித்துக் கொண்டே இருக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு அந்த பலமுள்ள ஆடுகள் குட்டிகளை ஈனும் பொழுதும், பலவீனமான ஆடுகள் குட்டிகளை ஈனும் பொழுதும் அவன் என்ன செய்வானா, அந்த வாதும பட்டைகளை அதுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு போடுவானாம். அந்த வாதும பட்டைகளை உற்று கவனிக்கிறதான அந்த ஆடுகள் நல்ல வரியும் நல்ல புள்ளியும் உள்ளதான குட்டிகளை ஈனினதாம். இது எப்ப நடந்துன்னா, அந்த வாதும பட்டையை உற்று கவனிக்கிறதான அந்த ஆடுகளுக்குள் அந்த சாயல் அப்படியே கடந்து வந்ததா. அப்படியானால் ஒரு மனிதன் இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, எல்லா காரியத்திற்கும் இயேசு, எது வந்தாலும் இயேசு, அந்த எந்த ஒரு மனிதன் தெய்வத்தை எப்பொழுதும் தனக்கு முன்னாடி வைத்து கொண்டிருக்கிறானோ அவனாலே பிரகாசிக்க முடியும். அப்ப தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்றேன், எகிப்தை விட்டு வெளியே வந்த ஒரு தேவ பிள்ளை சாப்பேர் மலையை போல பிரகாசிக்கணும். எனக்குள்ள ஒரு பிரகாசமான அனுபவம், நான் பிரகாசிக்கணும், என் ஜீவியம் பிரகாசிக்கணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இருந்து கொண்டே இருக்கணும். அந்த பிரகாசம் என்னை விட்டு போய்விடக் கூடாது. அந்த பிரகாசிக்கிற தன்மைகள் என்னை விட்டு எடுபட்டு போய்விடக் கூடாது. நான் ஒரு பிரகாசிக்கிற மனுஷனாய், ஒரு பிரகாசிக்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்ப இருக்கிற இடங்கள்ல ஒரு நிமிடம் எழுப்பி நிற்கலாமா? கண்ணை மூடலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு பிரகாசத்தை கர்த்தர் உங்களுக்குள் வைக்க விரும்புகிறார். எகிப்தை விட்டு வெளியே வந்த ஒரு தேவ பிள்ளை சாப்பேர் மலையை போல பிரகாசிக்கணும். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி நம்முடைய இயேசு. அந்த ஒளியை இப்பொழுது உங்களுக்குள் கர்த்தர் தோன்ற பண்ணுவாராக. அந்த இருட்டின் தன்மைகள், அந்த இருளின் கிரியைகள் உங்களை விட்டு அகன்று போவதாக. எல்லாரும் இப்ப ஆண்டவரை பார்த்து கையை உயர்த்தி, ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ளட்டும். நாங்கள் இருட்டுக்குரியவர்கள் அல்ல. இருட்டுக்குரிய கிரியைகளை அழித்து விட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றப்படணும். அந்த சாப்பேர் மலையின் அனுபவம் இந்த ஜெபத்தில் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஜெபிக்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். வேதம் வாசிக்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண தீர்மானம் எடுத்திருக்கிறோம். என்ன வந்தாலும் இயேசுவை முன்னிறுத்தி வாழ நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் பிரகாசிக்கணும். ஆண்டவரே, நான் பிரகாசிக்கணும். இதை விரும்புகிற பிள்ளைகள் மாத்திரம் இப்ப 2 கரங்களை உயர்த்தி, தெய்வத்திற்கு நேராக 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் பிரகாச பங்கி போய்விடக் கூடாது. நாளுக்கு நாள் நான் பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். என் அனுபவங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். என் ஜீவியங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். என் வாழ்க்கை பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். இதை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை இப்ப கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த சாப்பேர் மலையின் அனுபவம் எனக்குள் கடந்து வருவதாக. உங்க சத்தம் எழும்பட்டுமே. உங்க சத்தம் ஒருக்க எழும்பட்டுமே. வாய் திறந்து ஒழுக்கா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நல்ல பிரகாசிக்கணும். இன்னைக்கு பிரகாசம் இல்லாத தன்மையில் தான் நான் இங்க வந்த ஆண்டவரே. என்னால பிரகாசிக்க முடியாத தன்மையில் தான் நான் இங்க வந்தேன். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். இதை நான் ஆவியில தெளிவாய் உணர்த்தப்படுகிறேன். எனக்குள்ள ஒரு பிரகாசம் இப்பொழுது உண்டாவதாக. எனக்குள்ள ஒரு பிரகாசம் உண்டாவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணணும். வெறும் கையாய் பரலோகத்தில் போக முடியாது. வெறும் கையாய் போக முடியாது. நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி, நல்ல நல்ல கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் கேட்டுடலாம். ஆண்டவரே, நான் பிரகாசிக்கணும். ஆண்டவரே,
சின்ன பிள்ளைகள் கேளுங்க, நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. இந்த சாப்பேர் மலையின் அனுபவம் எனக்குள்ள உண்டாகட்டும். அந்த ஜெபிக்கிற தன்மை எனக்குள்ள உண்டாகட்டும். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணட்டும். கிறிஸ்துவை முன்னிறுத்தி வாழுகிற அந்த தன்மை எனக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு பிரகாசம் உருவாகி கொண்டே இருக்குமே. ஹல்லேலூயா. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം നീങ്ങുന്നു. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം നീങ്ങുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിൽ സ്ഥാപിപ്പാൻ, ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിൽ സ്ഥാപിപ്പാൻ. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം നീങ്ങുന്നു. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം നീങ്ങുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിൽ സ്ഥാപിപ്പാൻ, ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിൽ സ്ഥാപിപ്പാൻ. മായയായ ലോകത്തിൽ ചേർന്ന് നില്ലാതെ, മായയായ ലോകത്തിൽ ചേർന്ന് നില്ലാതെ, എൻ രക്ഷകനാം യേശുവിനെ ആശ്രയിച്ചിടൂ, എൻ രക്ഷകനാം യേശുവിനെ ആശ്രയിച്ചിടൂ. ആത്മസന്തോഷം കൊണ്ടാനന്ദിപ്പാൻ, ആത്മസന്തോഷം കൊണ്ടാനന്ദിപ്പാൻ. ഇന്നാത്മാരിക്കൊണ്ട് നിറയ്ക്കണമേ, ഇന്നാത്മാരിക്കൊണ്ട് നിറയ്ക്കണമേ. ദൈവത്തിന്റെ തേജസ് ഇന്ന് ഇവിടെ, ദൈവത്തിന്റെ തേജസ് ഇന്ന് ഇവിടെ. പ്രകാശിക്കണം വെളിച്ചമായി, പ്രകാശിക്കണം വെളിച്ചമായി. മായയായ ലോകത്തിൽ ഞാൻ ചേർന്ന് നില്ലാതെ, മായയായ ലോകത്തിൽ ഞാൻ ചേർന്ന് നില്ലാതെ, എൻ രക്ഷകനാം യേശുവിൽ ഞാൻ ആശ്രയിച്ചിടും, എൻ രക്ഷകനാം യേശുവിൽ ഞാൻ ആശ്രയിച്ചിടും. ആത്മനീലങ്ങളെ ഒരുങ്ങിടുവീൻ, ആത്മനീലങ്ങളെ ഒരുങ്ങിടുവീൻ. ഇന്ന് സ്വർഗ്ഗ സിയോനിലെ വിത്ത് വിതയ്പ്പാൻ, ഇന്ന് സ്വർഗ്ഗ സിയോനിലെ വിത്ത് വിതയ്പ്പാൻ. നല്ലവണ്ണமாக ബലം കൊടുത്തിടാം, നല്ലവണ്ണமாக ബലം കൊടുത്തിടാം. ആത്മതുള്ളിക്കൊണ്ട് നിറയ്ക്കണമേ, നിൻ ആത്മതുള്ളിക്കൊണ്ട്